இந்த என்ன ஏன் கூட பேச வந்துட்டு அங்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இங்கிட்டு திரும்புங்க. ஏய் சும்மா இரு, யாராவது தெரிஞ்சவங்க பார்த்துட்டாங்கன்னா வீட்டில் போய் சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் பயமா இருக்கு. வீட்டில் போய் சொன்னா என்ன, உங்க அம்மா மிரட்டினா அப்ப பயந்துட்டு ஓடிடுவியோ? உனக்கு நான் சொல்றதே புரிய மாட்டேங்குது. இது யார் நம்ம முடிமாக்க மாய மாதிரி தெரியுது. இந்த சிரிக்க கூட எதுக்கு என்ன பேசிக்கிட்டியா? ஏய் இங்கிட்டு தள்ளி வந்தாங்கனக்குள்ள எனக்கு தெரிஞ்ச அக்கா வராங்க. இங்கிட்டு மறைச்சுக்கோ என்னைய. இப்படியே ரோட்ல போற வரவா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே உட்காருன. ஏய் இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வா, இன்னும் அந்த அக்கா எனக்கு தெரியறாங்க. அது எந்த அக்கா முகரா நானும் பாக்குறேன். இவளாங்கோ இவ ஒரு ஆளுன்னு இவளுக்கு போய் பயந்தியாங்க. உனக்கு அறிவே இல்லடா. என்னடி இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? முடிமாக்கட்ட சொல்லி கொடுக்கவா? விளக்கமார் கட்டையை வச்சு தூக்கிட்டு வந்து அடி பின்னிடுவாங்க பாத்துக்கோ. ஏக்கா தெரியாமக்கா சும்மா தாங்க இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். எங்க அம்மாட்ட சொல்லிடுறாங்கக்கா. தம்பி எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்பா. நீ முனிமாக்க மகன் தானே. முனிமாக்க மகனாலே நல்ல பையன் தான். வீட்டுல ஒரு வேலை பார்க்க மாட்டா, சோறாக்க மாட்டா, துணி வைக்க மாட்டா. ஊர் உலகத்துல எவ எங்க நிக்கிறா, எவ யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு பாக்குறதே ஒரு பொழப்ப வச்சுக்கிட்டு அலையிறானே. இருடி உங்க வீட்டுல வந்து உனக்கு சொல்லி கொடுக்குறேன். கற்பாய்க்கா மகா தானே. பரவாயில்ல, யார் மகா, யாருக்கு பேரே, யாருக்கு எவ மருமகா, எவ குழந்தையான்னு எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்காமா. ஏய் சும்மா இரு, அந்த அக்கா வீட்டுல போய் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா உன்னை போய் லவ் பண்ணி பார்த்தேன். எனக்கு செருப்பால் அடிக்கணும். இவ்வளவு ஒரு ஆளு இவளுக்கு போய் பயந்துட்டு அழுதுக்கு இருக்க. உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? இரு நான் இன்னைக்கு முனிமாக்கட்ட சொல்லி 1 இல்ல 2 பார்க்க விட மாட்டேன். ஆமா அதை முத செய்யி. நானும் இந்த ஆள்கிட்ட அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீட்டுல முத சொல்லி கல்யாணத்தை பேசி முடிப்போனேன். இவன் பயப்படுறியா? அதனால நீயே போய் சொல்லிடு, எங்களுக்கு வேலை மிச்சமாகும். ஏண்டி நீங்க 2 பேரும் கூத்திடிக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? ஏமா உன்னை நாங்க கூப்பிட்டுமா, நீயா தான் வந்த வீட்டுல சொல்லவான்னு கேட்டா சரி சொல்லிக்கோன்னா அதையும் செய்ய மாட்டேங்கிற. நம்ம நீங்க 2 லவ் பண்ணி விளையாண்டு தெரியறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? யாரடி யார் காதல் பண்றாங்க? ஐயோ செத்துச்சு, எங்க அம்மா வந்துட்டாங்க. ஐயோ நான் இன்னைக்கு செத்துட்டேன். அம்மா வந்தா செத்துருவாங்களா? இது எந்த ஒரு கணக்கு? ஏக்கா இங்க பாருங்கக்கா, இந்த எலும்பி வந்து உங்க மகனை லவ் பண்றாளாங்கக்கா. உங்க மகனை பத்தி எனக்கு தெரியும்க்கா, நல்ல பையன். அங்க பாருங்க அழுதுகிட்டு இருக்கா. இவாதான் அந்த பையனை போட்டு மிரட்டிட்டு இருக்கா. தள்ளிடி அந்த எலும்பி முகரைய பக்கத்துல போய் பாக்குறேன். உங்க அம்மாக்கு காலைக்கு நோய் எனக்கு சொல்லவே இல்லையே. அங்க இருந்து பார்த்தாலே என் மூஞ்சி தெரியலையா? இதுக்கு தான் இவ்வளவு நேரம் உட்காந்து பயந்துட்டு இருக்காங்க. நீ வேற விவரம் தெரியாம பேசாத, அவங்கள பத்தி உனக்கு தெரியாது. உனிமாக்கா விட்டுறாதீங்க. நல்ல 4 கேள்வி நறுக்குன்னு கேளுங்க. ஏடி நீ இந்த கற்பாய் மகதானடி? உனக்கு எவ்வளவு திமிரடி? என் பையன் பின்னாடி சுத்திட்டு இருக்க. ஆமா உங்க மகன் வந்து சுற்றுலாத்தலம் நான் சுத்தி பாக்குறதுக்கு. ஏடி என்ன நினைச்சுக்கிட்டடி? என் மகன் பின்னாடி இன்னொரு உன்னை பார்த்த இடத்துல செருப்பு கலட்டி அடிப்பேன்டி. எங்க அம்மாவும் அவன் தான் சொன்னாங்க. போன வாரமே நாங்க 2 பேசுற பார்த்தாங்கன்னா வந்தாங்க. வந்து விளக்கமத்தால அடிச்சுட்டு தான் போனாங்க உங்க மகனை. ஐயோ இது என்ன கொடுமை? என் பிள்ளையை நான் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன். இப்படி ஒவ்வொருத்திட்டே விளக்கமாரடி செருப்படி வாங்குறதுக்கா பெத்து போட்டிருக்கேன். ஏன்டா நீ இப்படி பண்ற? ஏமா நான் ஒன்றும் பண்ணலமா, எனக்கு ஒன்றும் தெரியாதுமா. ஏக்கா உங்க மகன் அப்படி சொல்லாதீங்க. பாவம் அவன் பாருங்க பச்சை பிள்ளை. இவாதான் எல்லாமே காரணம். ஏடி ஒழுங்கு மரியாதை ஓடிடுடி உங்க வீட்டுக்கு. இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை பிடிச்சு கொடுத்துருவேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் எங்க அப்பா இவனை பிடிச்சு கொடுத்தாங்கல்ல. உங்க மகன் ஒரு 2 நாள் அங்கதான் உட்காந்துட்டு வந்தாரு. ஏண்டா ஏன்டா ஒரு வார்த்தை சொல்லலடா? கேட்டதுக்கு ஃப்ரெண்ட் கூட 2 நாள் ஊருக்கு போனேன் போய் பேசிட்டு வந்தியாடா? ஏக்கா முனிமாக்கா விட்டுறாதீங்கக்கா. பாத்துக்கோங்க. இப்பயே கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கா. நாளைக்கு கல்யாணம் முடிச்சாங்கன்னா அவ்வளவுதான். உங்களையும் சேர்த்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவாளுங்க. ஏடி செருப்பு இருந்தா குடுறி. அவளை 4 அடி அடிச்சாண்டி மனசாரும். நாங்க முனிமாக்கா பிடிங்க அட்டிங்க 4 அடி அடிங்க. ஏடி இங்க வாடி எரும மாடு உடனே 4 அடி செருப்பு வச்சு அடிச்சாண்டி மனசாரும். எப்படி நான் அடி வாங்குறதுக்கு நானே உங்க பக்கத்துல வரணுமோ? ஏடி செருப்பு விடுடி இழுக்காதடி. யமா ஏடி ஒரு பெரிய ஆள் மட்டும் மரியாதை இல்லாம செருப்பு கொண்டு அடிக்கிறடி. நான் தான் உங்க வீட்டு மருமகளை வர போறேன். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருந்து செருப்பு தூக்கி காட்டுறீங்க. டேய் முடிவு பண்ணிக்கோடா. இவ வேணுமா நான் வேணுமானே? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் தான் கரெக்டா சொல்லலன்னா இந்த செருப்படி அங்கிட்டு விழும். ஏமா நாங்க 2 பேரும் இருந்துக்கிறோமா, நீ வேணா எங்கேயாவது போயிட்டு வாமா. முனிமாக்கா நீங்க பெரிய ஆளு ரவுடி நினைச்சேன். இப்படி வட்ட செருப்படி வாங்குறீங்க. உங்க மகனையே நீங்க வேண்டாம்னு சொல்ல வச்சுட்டாலே. ஏடி நீ முத வாயை மூடிட்டு போடி. இங்கிட்ட அங்கிட்டு கொளுத்தி போட்டு இப்ப என்ன செருப்படி வாங்க வச்சுட்டா? இதுக்கு தான் அந்த காலத்துல எவ்வளவுக்கு நல்லதே சொல்லக்கூடாது. ஆமாடி நல்லது சொல்லி நல்லா செருப்படி வாங்க வச்சுட்டா. போடி நான் பாட்டுக்கு பேசாம பார்த்தும் பார்க்காம போனாலும் பயந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பியான். இப்ப பாரு என்னையவே வேண்டான்ட்டியா? சரி இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்புறம் நம்மளும் செருப்பால் அடிப்பாங்க. நம்ம ஓடிடுவோம்.